வெளிச்சத்தின் ஆண்டு 2025. இதுவரைக்கும் இருளில் நீங்கள் இருந்தீங்கன்னா, எது நன்மை எது தீமைன்னு தெரியாத ஒரு வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த வெளிச்சத்தின் ஆண்டில் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஆமென். இந்த வாக்கு தத்தத்தை தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, ஆமென். உன் சந்திரன் மறைவதும் இல்லை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமிப்பது அல்ல என்று சொல்லல, உன் சூரியன். ஆண்டவர் உனக்குன்னு விசேஷமாக ஒரு வெளிச்சத்தை வச்சிருக்கிறார், உனக்குன்னு விசேஷமாக ஒரு மகிமை வச்சிருக்கிறார். அந்த மகிமை உன் வாழ்க்கையில இனி ஒரு நாளும் இருளை கொடுக்காது. நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த இருள் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, அங்கே இருள் இருந்தது, வெறுமை இருந்துச்சு. இருள் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? அங்கே வெறுமை இருக்கும். ஏன்னா இருள் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக தேவனுடைய கிரியைகளுக்கு மாறான சூழ்நிலை இருக்கும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? தேவன் இருப்பார். அந்த தேவனாய கர்த்தர் உங்கள் வாழ்வில் இந்த வருஷம் முழுவதும் இருப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். வெளிச்சத்தின் தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். இந்த உலகத்துல மனுஷன் தருகிற உதவி மாறும், தேவன் தருகிற வெளிச்சம் ஒரு நாள் மாறாது. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை இந்த தொடக்கத்தில் கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த உத்தரவு என்ன தெரியுமா? முடிவை கொடுத்துட்டு தான் இந்த வருஷத்தை தொடங்குறாரு. கரங்களை தட்டுங்க. எதை கொடுத்து தொடங்குறாரு? முடிவை கொடுத்துட்டு தான் தொடங்குறாரு. இனி நீ கவலைப்படாத சொல்லல, உன் துக்கமே இனி கிடையாது, நீ கவலைப்படுறதுக்கு இனி அவசியமே இல்லை, எல்லாம் நான் முடிச்சிட்டேன். இல்லையா? இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுது, அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படலைன்னா நீங்களாலும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட முடியாது, பாவமணி பட முடியாது. எனக்காக அவர் யாவையும் செய்து முடித்தார். அதுதான் வேதம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த உத்தரவாதம் கொடுத்துருக்கார், உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, நான் உனக்கு வெளிச்சமாக இருப்பேன். இந்த வெளிச்சத்தை குறித்தும் இந்த துக்கத்தின் முடிவை குறித்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. சரிங்களா? எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1, 2, 3 வாசிப்போம். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. உனக்காக ஒரு ஒளி இந்த பூமியில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஒளி ஒரு மனுஷனுடைய ஒளி இல்ல, கர்த்தருடைய ஒளி. இந்த வருஷத்துல நம்ம என்ன செய்யணுமா? நம்ம எழும்பி நின்னா கர்த்தருடைய மகிமையின் ஒளி நம்ம மேல பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இந்த வருஷத்தோட வருஷம் என்ன ஆண்டு? பிரகாசத்தின் ஆண்டு, வெளிச்சத்தின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு, தேவ பிரசன்னத்தின் ஆண்டு. அப்ப நம்ம எழும்பி நின்னா கர்த்தருடைய பிரகாசம், கர்த்தருடைய ஒளி நம்ம வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப இனி நம்ம தூங்குறவங்க போல இருக்கக்கூடாது, முடவனை போல இருக்கக்கூடாது, நம்ம சோம்பேறி போல இருக்கக்கூடாது. இந்த வருஷம் நம்ம எழும்ப வேண்டிய வருஷம். சொல்லுங்க, நான் எழும்ப வேண்டிய வருஷம். இது வரைக்கும் பயந்து பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணலாம் இப்பறம் பண்ணலாம். இந்த வருஷம் நீ எதையுமே யோசிக்காத, தைரியமா நட, தைரியமா செய்ய. ஏன்னா ஓ மேல கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கு. அல்லேலூயா. வாசி கேட்போம். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். என்ன நடக்குமா? இந்த வருஷம் இருள் இருக்கும். யாருக்கு இருக்கும்? ஜனங்கள் முழுவதும் இருக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம். காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். கரங்க தட்டுங்க. அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாம் இருளில் இருக்கலாம், ஆனா நீ இருளில் இருக்க மாட்ட. ஏன்னா உனக்கு வெளிச்சம் ஒரு மனுஷன்ட்டு வரல, கர்த்தர்ட்டு வருது. சொல்லுவாங்களா, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த வருஷம் யாருக்கு வேணா நஷ்டம் இருக்கும், உனக்கு நஷ்டம் இருக்காது. யாருக்கு வேணா உபத்திரவம் இருக்கும், உனக்கு உபத்திரவம் இருக்காது. யாருக்கு வேணா இழப்பு இருக்கும், உனக்கு இழப்பு இருக்காது. யாருக்கு வேணா அவமானம் இருக்கும், உனக்கு இருக்காது. யாருக்கு வேணா தோல்வி இருக்கும், உனக்கு தோல்வி இருக்காது. ஏனென்றால் கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இருள் இருக்குங்க, என்னங்க எல்லாருக்கும் வேலை இல்லை, உங்களுக்கு மட்டும் வேலை இருக்கிறேன். நான் கர்த்தருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. நான் கர்த்தருடைய பிள்ளை, அவ்வளவுதான். இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம். ஆமென். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். 3ஆம் வசனம்.
உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமென். ரொம்ப முக்கியமான அடுத்த ஒரு வார்த்தை, நீ வெளிச்சமா இருக்கிறத பார்க்கிறதுக்கு உலகத்தின் ஜனங்கள் தேடி வருவார்கள். சாலமோனுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு எல்லா ராஜாக்களும் எல்லா ராஜஸ்திரீகளும் எல்லா பெரிய பணக்காரர்களும் தேடி வந்தாங்க. அவன்கிட்ட பொன்னையும் பொருளையும் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. எதனால தெரியுமா? சாலமோனுடைய ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. சாலமோனுடைய ஞானத்தை ஆச்சரியப்பட்டு அவர்கள் பொன்னையும் பொருளையும் கொடுத்தாங்க. இந்த வருடம் உங்களை தேடி வந்து உங்கள் பாதத்திலே பொன்னையும் பொருளையும் கொடுக்கிற ஆண்டா இருக்கும். அல்லேலூயா. அண்ணே என் காசை வச்சுருங்கண்ணே, அண்ணே என் பணத்தை பார்த்துக்கோண்ணே, அண்ணே என் வீடு இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, என் கார் இருக்குது பயன்படுத்திக்கோங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன், ஏன்னா நீங்கள் நம்பிக்கைக்குரியவர், நீங்கள் உண்மையானவர் சொல்லி உங்களை முழுமையாக இந்த உலகம் நம்பக்கூடிய வருஷம். கரங்களை திருக்கத்தை நிறுத்துங்க. இது வரைக்கும் ஒருத்தன் கூட உங்களை நம்பலாம், கவலைப்படாதீங்க. ஆண்டு சொல்ல இந்த வருஷம் ஒன்றை மட்டும் தான் நம்பி ஆகணும். நம்பிக்கைக்குரிய மனிதனாய் தேவன் இந்த வருஷம் உன்னை மாற்ற போகிறாரு. அநேகருக்கு முன்பாக இங்கே போ, அவர் நம்பிக்கையானாலும் எதையும் அவர் நம்பி கொடுக்கலாம். அல்லேலூயா. இதை தேவன் இந்த வருடத்திலே உங்களுக்கு செய்து முடிக்கிறார். அந்த வசனத்தை திருப்பி வசிங்க. 3 வசனம். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும். என்னென்ன வருமா? ஜாதிகள் அப்படின்னா யாரு? முதலாவது உன் உறவுகள், உன்னை சார்ந்தவர்கள், அநேக சிதறை கெடுக்கிற கூட்டங்கள், இது உன்னை தேடி வருவாங்க. ரெண்டாவது மேன்மையானவங்க, ராஜாக்கள், சமுதாயத்தில் சமூகத்தில் அந்தஸ்தில் பொருளாதாரத்தில் கல்வியில் உயர்ந்திருக்கிற எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமென். நடந்து வருகிற நாட்கள் தொடங்கிருச்சு. ஏன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்துக்கு ஆண்டவர் முடிவை கொடுத்துட்டாரு. வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. ஆமென். உன் பழைய வாழ்க்கையின் அடையாளமே மாறிடுச்சு. ஆண்டவர் இந்த வருஷத்தில் உனக்கா என்ன தருவார்? நான் நேற்றைய தினத்தில் ஒரு ஊழியக்காரர் பேசிக்கிட்டேன். ஆண்டவர் எனக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். ரீகன்ஸ்ட்ரக்ட்லாம் கிடையாது, எல்லாவது டெமாலிஷ் பண்ணி ரீபில்டே பண்ணுவார். மனுஷன் நினைச்சுன்னா ஒட்டு போட்டு பேக்கேஜ் பண்ணி தருவான். ஆண்டவர் உனக்கு ஒட்டும் கிடையாது, பேக்கேஜும் கிடையாது. எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சு துக்கி ஒண்ணுமில்லமாக்கி திரும்பவும் புதுசாக கட்டுவார். அல்லேலூயா. புதிய வானத்தையும் புதிய பூமியை நான் உனக்கு தருவேன். இந்த வருஷம் எனக்கு போன வருஷத்துல மீதே தெரியல, போன வருஷம் மிஞ்சினதில்ல, புதிய வானத்தை புதிய பூமி தர எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா பழைய வருஷத்தில் நிறைய தவறுகள் இருந்திருக்கலாம், நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும், நம்மளறியாமல் நம்மளே செஞ்ச தவறுகள் நிறைய இருக்கலாம். ஆண்டு சொல்ல இந்த வருஷம் புதிய வானம், அதில் எந்த தவறும் கிடையாது, எந்த குறையும் கிடையாது. கர்த்தரால் வாசிக்க கேட்போம். புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. என்ன ஆயிடுச்சா? அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. நான் பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் எடுத்துகிற பிறகு அந்த பழைய ட்ரெஸ் எடுத்து ஒரு ஓடம் வச்சுப்போம். என்னைக்காவது யூஸ் ஆகும்ல, அது எதுக்குமே யூஸ் ஆகாமல் கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா? குப்பையில் போய் போடுவோம் ஒரு நாள். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு புதுசாக கொடுக்குறேன், பழசு எல்லாத்தையும் என்ன செஞ்சுறேன், நானே அழிச்சிடுறேன். நீங்கள் என்ன செய்யணும்? இருந்தாலும் போன வருஷம் மாதிரி நமக்கு ஏதாவது அந்த நினைவு கூட உனக்கு வரக்கூடாது. ஆண்டவர் உன் நினைவுகளை மாற்றுகிறார். போன வருஷம் நடந்த எந்த ஒரு போராட்டமோ எந்த ஒரு ஏமாற்றமோ எந்த ஒரு நஷ்டமோ உன் நினைவுல கூட ஆண்டவர் இருக்கிறதுக்கு விரும்பல. அதை முற்றிலும் உன் இருதயத்திலிருந்து உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒழித்து போட்டு விட்டார். ஏனென்றால் இந்த வருஷம் உனக்காக புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைத்திருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டுவோம், வாசி கேட்போம் தொடர்ந்து. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு 4ஆம் வசனம் வாசிப்போம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பின. எதனால இதெல்லாம் இல்லையா? முந்தினவைகள் ஒளிந்து போயின. இனி என்ன இல்லை சொல்லுங்க? அழுகை இல்ல, கண்ணீர் இல்ல, துக்கம் இல்ல, வருத்தம் இல்ல, முந்தினவை எல்லாத்தையும் ஒழிச்சு. இதெல்லாம் போன வருஷத்துல நம்ம வாழ்க்கையில போதுமான அளவு இருந்துச்சு. எப்படியா நான் சமாளிக்கிறேன் தெரியல,
ஆண்டவர் இது எதுவுமே இந்த வருஷத்தில் தொடக்கத்துலேருந்து உன் வாழ்க்கையில் கிடையாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இதை எடுத்து போகிறதுனா ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாரு வார்த்தை, முந்தினவைகளை முற்றிலும் ஒழித்து போடுகிறார். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இனி கண்ணீர் இல்லை, வருத்தம் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, வியாதி இல்லை, வேதனை இல்லை, பழையவைகள் எல்லாவற்றையும் தேவன் ஒழித்து விட்டார். அல்லேலூயா. வாசிப்பா 5ஆம் வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். என்ன சொல்றாரு? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவன் யாரு? பரலோகத்தின் தேவன் சொல்றாரு. நான் பூமிக்கு மட்டும் இல்ல, பரலோகத்திலிருந்து உனக்கு பேசுறேன். எல்லாத்தையும் நான் உனக்கு என்ன செய்யறேன்னா புதுசா மாத்துறேன். எல்லாத்தையும் புதுசா மாத்துறேன். இந்த பழசு, மிஞ்சினது, மீந்தது எதுவுமே இல்லை, சகலத்தையும் இந்த நாட்களிலே உன்னை புதிதாக்குகிறேன். உன் வாழ்க்கையை புதுசாக்குறேன், உடம்பை புதுசாக்குறேன், உன் மனசை புதுசாக்குறேன். இந்த உலகத்திலேயே சாத்தியமற்ற வார்த்தை என்ன தெரியுமா? நம்மளை புதுசாக்குறது எந்த மனுஷன முடியாது. தேவன் சொல்றாரு, உன்னை மாதிரி உனக்கு உண்டான சகலத்தை நான் புதிதாக்குறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. கரங்களுக்கு நிறுத்துவோம். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சங்கீதம் 84 11ஆம் வசனம். 11 84. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவனுக்கு நன்மையை வழங்காதிரார். இதுவரைக்கும் எல்லா நெருக்கத்திலையும் எல்லா இருள் மத்தியிலையும் நீ உத்தமமா நடந்ததுனால உனக்கு நான் நன்மையை தராம இருக்க போறதே இல்லைன்ற ஒரு உத்தரவாதத்தை இந்த வருஷத்துல நமக்கு தொடங்கி இருக்கிறார். நீங்க உத்தமமா இருந்தீங்களா இல்லைன்னு தேவனுக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் உறுதியாகவே சொல்றாரு, நீ உத்தமமா நடந்திருக்கிற, அந்த உத்தமத்துல நீ நிலைச்சிருந்திருக்கிற, அந்த உத்தமத்தின்படி நீ எனக்கு செவி கொடுத்திருக்கிற. அதனால ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்த நடிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து நடிக்க முடியாது, கொஞ்ச நேரம் மாறிடுவாங்க. ஆனால் உண்மையாக உணர்வுகளோடு இருந்தவங்க எவ்வளோ அடித்தாலும் மாற மாட்டாங்க. இந்த வருஷம் 2024 பல அடிகள், பல நெருக்கங்கள், பல சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்த போதும் நம்ம எதுலேருந்து விலகலை? கர்த்தருடைய உத்தமத்திலேருந்து விலகவே இல்லை. அதனால் ஆண்டவர் சொல்றாரு, உத்தமமாக நடக்கிற உனக்கு நான் நன்மை செய்யாமல் இருப்பேனா? அதனுடைய பலனைத்தான் இந்த வருஷத்தில் தொடக்கத்திலேயே நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் உத்தமமாக ஆண்டவருக்கு முன்பாக நடந்ததுனால ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். நான் நெருக்கத்திலையும் உபத்திரவத்திலையும் தரித்திரத்திலையும் பலவீனத்திலையும் நான் கர்த்தருக்கு உத்தமமாக இருந்தேன். இன்னைக்கு நம்ம எதுலேயும் வஞ்சிச்சு வைக்கலைங்க. என்னுடைய கண்ணீரில் முதற்கொண்டு நான் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தேன். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் பார்க்குறாரு. உத்தமமாய் நடக்கிற உன்னை நான் கைவிடுவேனோ, உன்னை மறந்து போவேன்னு ஆண்டவர் கேட்குறாரு. நிச்சயமா ஆண்டவர் உங்களை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். இந்த புதிய வருஷத்துல தேவன் வைத்திருக்கிற மேன்மையோட அவசியம் என்னன்னா, உங்களுக்கும் தேவனுக்குமான உறவை இந்த உலகம் வித்தியாசமா பார்க்க போகுது. ஆண்டவருடைய பிள்ளைனா இவ்வளோ மேன்மையா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இவ்வளோ ஒரு மகிமையானா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அந்த மேன்மை. அல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தவர்கள், உங்கள் மகிமை கர்த்தரால் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிப்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். அவர் எனக்கு வெளிச்சம் மாத்திரம். இந்த ரட்சிப்புன்றது தெரியுமா? நிலைன்னு இருக்கிறது. கர்த்தருக்குள்ள பயணத்தை நான் தொடர்ந்து பாதுகாப்போட இருக்கிறது அந்த ரட்சிப்பு. வேதம் சொல்கிறது, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாக இருக்கணும். அநேகர் சொல்கிறாங்க, நான்லாம் எவ்வளோ பரிசுத்தம் தெரியுமா? அந்த பரிசுத்தத்தை கேட்கல. தேவனுக்குள்ள பயத்தோடு தேவனை மாத்திரம் நம்பிக்கொண்டு எந்த நெருக்கத்திலையும் ஆண்டவர் விட்டு விலகி போகாத ஒரு அனுபவத்தை ஆண்டவர் இந்த வருஷத்தில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இனி நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லை? அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, அவமானம் இல்லை, வியாதி இல்லை, வறுமை இல்லை. கர்த்தர் பழையவை எல்லாவற்றையும் ஒளிந்து போக பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பழைய காரியம் உங்கள் வாழ்க்கையில் பூர்வமானவைகளே சிந்திக்க வேண்டாம்னு சொல்றாரு. இந்த நிறைய பேருக்குள்ள பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம ஒரு தடவை அடிபட்டுட்டோம், அடுத்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நீ அடிபடலாம் இல்லை, அந்த நினைவு கூட உன் இருதயத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா அது எல்லாத்தையும் ஆண்டவர் எங்கே போட்டுட்டாரா? உடனே முழுசாக ஒழிச்சிட்டார். இப்போ நீ எப்படி பிறந்திருக்கிற? புதுசாக பிறந்த. சொல்லுங்க, நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன். எல்லாத்தையும் முடிச்சிட்டார்.
சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு உங்களுக்காக சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். செய்வார்லாம் கிடையாதுங்க, செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கைன்றது எப்படி தெரியுமா? உத்தரவாதத்துக்குரியது. உங்க பிள்ளைகளுக்கு கூட நீங்க கொடுக்குற நம்பிக்கையில மாறலாம், ஆனா தேவன் வாக்கு பண்ணினவர் ஒருபோதும் மாற மாட்டார். அவர் சொல்லிக்கிறது, உன் துக்க நாட்களை நான் முடிச்சிட்டேன். விசுவாசி கரங்களை தட்டுங்க. என் துக்க நாட்களை கர்த்தர் முடிச்சிட்டாரு. எனக்காக புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்கிட்டாரு. எனக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சம் மனுஷன் தர்ற வெளிச்சம் இல்ல, நான் சுயமா ஏற்படுத்துகிற வெளிச்சம் இல்ல. கர்த்தரே என் வெளிச்சம். அந்த வசனம் வாசிங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். என் இரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். ஆமென். இப்ப இந்த யாருக்கு நீங்க பயப்படணும் சொல்லுங்க. நான் பயப்படத்தக்க கண்மலை கிறிஸ்து ஒருவரே. இந்த வருஷத்துல நீங்க எதுக்காகவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லுங்க அந்த வசனத்தை எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? என் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பாச உங்களை மாதிரி யாரையும் எதிர்த்தெல்லாம் பேச முடியாதுன்னு. நான் ஒன்று சொன்னேன், தம்பி நான் எதிர்த்து பேசலை, நான் பயம் இல்லாமல் பேசுகிறேன். உனக்கு அவங்கள்ட்ட ஏதாவது காரியம் ஆகலாம், உனக்கு அவங்கள்ட்ட ஏதாவது தேவை இருக்கலாம், எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. இல்லை நாளைக்கு இந்த நாளைக்கு இன்னைக்கு நாளை கழிச்செல்லாம் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு அற்புதம் செய்கிறது ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த இயேசு, அவருக்கு பயப்படுறேன். வேற யாருக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனித தயவு தேவைதான், தேவனுடைய பாதத்திலிருந்து வரக்கூடிய மனித தயவு தேவை. சுயமாக ஒரு மனித தயவு போயிடாதீங்க, மாட்டிக்கிருவீங்க. அதில் ஒரு பையன் விளையாட்டா சொன்னான், பாஸ்டர் முன்னாடி அனுப்புங்க, அவர் தான் யார்கிட்டையும் தைரியம் பேசுவார். ஏன்டா அப்படின்னா அவர் தான் சட்டுன்னு பேசிடுவார். நான் அது ஏன்டா இப்படிலாம் சொல்கிறீங்க? பயம் இல்லைடா சொல்லுவாங்களா, மடியில் கனம் இல்லைனா வழியில் பயம் இருக்காது. இவங்க கொடுப்பாங்களா? அவங்க கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் கொடுப்பார். என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க ஒருவர் உண்டு, அவரை ஏன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த வசனம் அதான் சொல்லுது, கர்த்தர் எனக்கு இரட்சிப்பும் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன்? இந்த வருஷத்துல நீங்க எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமா நீங்க சந்தோஷமா தேவனுக்கு முன்பா உண்மையா வாழலாம், சந்தோஷமா வாழலாம். அல்லேலூயா. ஏன் சந்தோஷமா வாழலாம்? உங்கள் பழையவைகளை தேவன் முற்றிலும் ஒழித்து போட்டு விட்டார். உங்க பழைய நினைவுகளில் ரொம்ப மோசமான விஷயம் மனிதர் வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிறதுனா, இந்த மறதியை தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. அந்த மறதியை விட்டுட்டு அநேகர் திருப்பி ரீகால் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? திரும்ப தெரியுங்க வா, அந்த காலத்தில் நீ கஷ்டப்பட்டேன்னு சொல்லி இன்றைக்கு தேவன் உன் உயர்வா வைக்கிறத ஏன் இழந்து போற? உன் வாயின் வார்த்தை ஜாக்கிரதையா இருக்கட்டும் வேதம் சொல்லுது. நீ தரித்திரத்தை பேசியே தரித்திரத்தை கூட பிடிச்சுக்கிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் பழைய நினைவுகள், பழைய தரித்திரங்கள், பழைய சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த வருஷத்துல ஒழித்து போட்டுட்டாரு. நீ இனி என்ன பேச தெரியுமா? கர்த்தர் என் வெளிச்சமும் மீட்புமானார், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் மீட்பும் வெளிச்சமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அல்லேலூயா. அவ்வளவு சந்தோஷமா தைரியமா பயணிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான வாசலுக்கு தேவன் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர். வாசிப்போம். ஏசாயா 60:14 வசனம். நான் பயப்பட மாட்டேன் அப்படிலாம் சரிதான். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்துக்களை எனக்கு நடத்தி கொண்டு போவாரு? ஏசாயா 60:14 வசனம். வாசி கேட்போம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும். என்னவா? உன்னை ஒடுக்கினவர்களும் உன்னை அசட்டை பண்ணினவர்களும் எங்க வராங்களா? உன் காலடியில் பணிந்து. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. உன் காலடியில் பணியத்தக்க ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. ஆமென். யாரெல்லாம் செய்ய போறாங்க? உன்னை ஒடுக்கினவங்க, உன்னை ஒரு அற்பம் நினைச்சவங்க, நீ எல்லாம் எதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னவங்க, உன்னால எதுவுமே சாத்தியமாகுது, நீ வெற்றி அடைய மாட்ட, நீ தோத்து தான் கண்டிப்பா போவேன்னு சொன்ன அத்தனை பேரையும் தேவன் இந்த வருஷத்துல உங்கள் கால்கள் அடியிலே விழச் செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். வாசி கேட்போம். உன்னை அசட்டை பண்ணின யாவரும். ஒருவர் அல்ல, உன்னை அசட்டை பண்ணின
யாவரும், உன் அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், சொந்தக்காரனா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற யாரா வேணா இருக்கலாம், கர்த்தர் யாவரையும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் என்ன சொல்லுவாங்களா? உன் கூட தான்பா தெய்வம் இருக்கிறாரு, உன் கூட தான்பா தெய்வம் இருக்கிறாரு, நீ இருக்கிற இடத்துல தான்பா ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் நிழல் போல உன்னை விட்டு பிரியாமலே இருக்கிறாரியா. என்ன மனுஷயா நீ? எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு பிரியாத ஒரு தெய்வத்தை வச்சிருக்கிறியே, நிழல் போல உன் கூடயே இருக்கிறாரு. அப்படி ஒரு தெய்வமாக ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய நகரம், இவங்கிட்ட போகாத, தாவீதின் நகரம் ஒன்று இருந்துச்சு தெரியுமா, சீயோன். அதை தேவன் எதை மேலே விட்டுவார்? தாவீதின் நகரத்தை தொட்டால் மட்டும் பிடிக்காது, எக்ஸ்ட்ராண்ட கோபம் உச்சமாக வந்துடும். ஏன்னா அது கர்த்தருடைய நகரம். அந்த கர்த்தருடைய நகரத்தை கை வச்சா தொலைச்சி எடுத்துருவார். அது மாதிரி தான் உங்களை தொட்டணும் நினைச்சாலே ஒருத்தனை தொலைச்சி எடுத்துவார். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார், கர்த்தர் உங்களை நகரமாய் மாற்றியிருக்கிறார், கர்த்தர் உங்களோடு தம்முடைய பலத்த வல்லமையை உடன்படிக்கையாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். கரங்களை நினைத்து அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்ல வாசிங்க. அடுத்து, உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் என்ன சொல்லுவாங்களா? நீங்க தான் சீயோன், சீயோன், நீங்க தான் சீயோன். சீயோன் பட்டணம் ஒரு காலம் அசைக்கப்பட முடியாது. இந்த வருஷத்துல உங்களை ஒரு மனுஷனால அசைக்க முடியாத அளவு தேவன் உங்களை பராக்கிரமசாலியாய் மாற பண்ணுவார். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய மகிமைன்னு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்க சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாது. ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் விசேஷமாக அனுமதிக்கப்பட்டது. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். யாருக்கு? அவருக்கு மாத்திரம் பயந்திருக்கிற. நம்ம யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு மனுஷனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் வேலை கொடுப்பாங்கங்க அப்படின்னு அவங்களுக்காக தாஜா பண்ணி அவங்களுக்கு பயந்து நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்றாரு. நீ கர்த்தருக்கு பயந்து இருக்கிற, நீ கர்த்தருக்கு பயந்து இருக்கிறனால சொல்லுங்க, நீதியின் சூரியன் உதிக்கும். உதிக்கும். அதன் நீதி என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுக்காக வாழ்ந்த வாழ்க்கை, தேவனுக்குள்ள உங்க உத்தமத்துல நிலைச்சிருந்தது, எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் தேவனை விட்டு விலகாது இருந்தது, தேவனுக்குரிய பரிசுத்தத்துல தேவனுக்குரிய காரியத்துல உங்களுடைய உத்தம இருதயத்தில் நீங்க விலகாம இருந்தது. உங்கள் குறைவுகளிலும் தேவனுடைய நீதியிலே நீங்கள் விளங்க பண்ணினது ஆண்டவர் அறிவிக்கிறார். உன் நீதியின் சூரியன். அப்ப எந்த சூரியன் உங்களுக்கு உதிக்குது தெரியுமா? உங்களுடைய இருதயத்திலிருந்து தேவனுக்கு நீங்க வாழ்ந்த உண்மையான வாழ்க்கையை தான் ஆண்டவர் உங்களுக்கு பிரகாசமான ஒளியா மாத்துறாரு. வாசிங்க. அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். எப்படிவா? வெளியே புறப்பட்டு போறோமா? இது வரைக்கும் முடங்கி கிடந்த ஒரு கூட்டமா, இதுவரை ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டமா, இது வரைக்கும் யாருக்கும் அறியாத ஒரு கூட்டமா இருந்த நீங்க கொழுத்த கன்றுகளை போல. கொழுத்த கன்றுகள் எப்படி தெரியுமா? உங்களை பார்த்தோன்னு தெரியும். இப்போ நம்ம கொஞ்சம் வத்தலும் தொத்தலுமா இருக்கிறோம், எலும்பு தோலுமா இருக்கிறோம், நல்ல புஷ்டியா ஆண்டவர் மாற்ற போறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் என்னை புஷ்டியா மாற்ற போறாரு. என்னை பார்க்கும்போது எந்த கடையில் அரிசி வாங்குறேன்னு கேட்குறவு ஆண்டவர் என்னை பலத்தினாலே, தேவ பலத்தினாலே, என்னை தேவ மகிமையினாலே, தேவ ஆரோக்கியத்தினாலே கொழுத்த கன்றுகளை போல ஆண்டவர் மாற்ற போறார். அல்லேலூயா. ஆமென். கடைசியா ஒரு வசனம், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நம்ம இனி இந்த வருஷத்துல செய்யவே கூடாத ஒரு காரியம் இருக்கு. அந்த காரியத்துக்கு வாசிப்போம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 19ஆம் வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். என்ன சொல்றாரு? இனி நீ அழுது கொண்டிராய். நீ இந்த வருஷத்துல ஒரு நாளும் ஒரு இடத்துலையும் ஒரு சூழ்நிலையும் நீ அழுது கொண்டு இருக்கவே கூடாது. அதான் ஆண்டவருடைய நித்திய பிரமாணம். இந்த வருஷத்துடைய தீராத நிறைவேற வேண்டிய நித்திய வாக்குத்தத்தோடைய அடிப்படை வார்த்தை. இனி நீ அழுது கொண்டிராய்.
உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி. சொல்லுங்க என்னவா? இது வரைக்கும் கூப்பிட்டேல அவர் அப்படியே மனதுருகி இறங்கி வராரா? இவ்வளோ நாளை கூப்பிட்டேன் வரலன்னு வருத்தப்படாரான்னு சொல்லி அவர் உருக்கமாக இறங்கி வர்றாரு. அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவா. ஆமே. இந்த வருஷத்துல நீங்க எதையெல்லாம் கேட்குறீங்களோ உடனே அதுக்கு பதில் வரப்போகுது. அல்லேலூயா. ஜெபத்தை ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த ஜெபத்துக்கு இன்ஸ்டண்டா இம்மீடியட்டா உடனே ரியாக்ட் பண்ணி தேவன் தம்முடைய மகிமை விளங்க பண்ண போறாரு. மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். இந்த வருஷம் முழுவதும் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன். நீங்க ஜெபிக்க வேண்டிய ஒண்ணுதான், என் தேவையெல்லாம் நீர்தானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். இதுதான் உங்க ஜெபம். கடைசி வசனம் அப்படி வாசிச்சு நம்ம ஜெபிச்சு பிடிக்கணும். ஏசாயா 30:26. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி. என்ன செய்யறாரு? உங்க முறிவை உடைஞ்சி நொறுங்கி எழும்ப முடியாத எல்லாத்தையும் உங்களை உயிர்ப்பிக்கிறாரு. முறிவை கட்டி. அது இந்த உடைஞ்சு போன கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாமாங்க. ஆண்டவர் உடைஞ்சு போன கண்ணாடி நான் புதுசாகவே தரேன், புது கண்ணாடி ஆக்குறேன். உங்கள் லைஃப்பில் எங்கெல்லாம் நீங்கள் உடைக்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் நிராகரிக்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் உங்களை சுக்குநூறு ஆக்குறாங்களோ அந்த எல்லா இடத்துலையும் ஆண்டவர் திரும்ப உங்களை கட்டி எழுப்புறாரு. அல்லேலூயா. முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும். ஆமென். மேலாப்புல போடலைங்க, ஆழமான. சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய ஆறுதல் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் மேலாப்புல. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு வடு இருக்கும்ல, சொல்ல முடியாத சில வார்த்தை, அப்படியே எல்லாத்தையும் மறந்துடலாம். ஆனால் அன்னைக்கு அவங்க அப்படி பேசுனதை என்னால் மறக்க முடியல. ஏன்னா அது எப்படி என்னால் அது நான் சில சொல்லுவாங்க, நான் கட்டையில் போகிற வரைக்கும் அந்த வார்த்தை மாறாது. அவ்வளவு என்ன காயப்படுத்தி இருக்கிறாங்க. ஆண்டு சொல்றாரு, உன் உள் காயங்களை ஆற்றுவேன்னு சொன்னார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அது அது உங்க ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையில் நிச்சயமா சந்திச்சிருப்போம். எத்தனையோ விஷயங்களை மன்னிச்சிடாம மறந்துடலாம். ஆனால் ரொம்ப பெரிய ஆழமான காயங்களை மனுஷங்க ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த காயங்களையும் உன் அடி காயங்களையும் நான் ஆற்றுவேன். அதுக்கு ஆற்றுகிறது தெரியுமா? என் நீதிக்கு தேவன் சரி கட்டுகிற தேவன். நான் தப்பு செய்யலை, ஆனால் என்னை குற்றவாளியை நியாயம் தீர்த்து எனக்கு தண்டனை கொடுத்து முகாந்திரம் இல்லாமல் என்னை வெறுத்த கூட்டத்தின் மத்தியிலே என் தேவன் என் நீதியை விளங்க பண்ணுவார் சொல்லி உங்கள் அடி காயங்களை கட்டுவார் அவர். அது பல நேரங்களில் நம்ம ஸ்கிப் ஓவர் பண்ணிட்டு போயிடுவோம். சரி பரவாயில்ல விடு, அது வாழ்க்கையில் நடந்த சகஜம் தானே. தேவன் சகஜம் அல்ல, தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். சொல்லுங்க, கிறிஸ்டியன் லைஃப் நாட் அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப், பியூர்லி அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப். எனக்காக அவர் செஞ்சே தீரணும். என்ன அந்த இடத்துல ஒரு நாள் என்னை அவமானப்படுத்தினா அந்த அவமானம் என்னால் தாங்கவே முடியல. எத்தனையோ பெரிய ஆட்களுக்கு அப்படி ஒரு நினைவு இருக்கும். பெரிய ஆளாக வந்துடுவாங்க, ஆனாலும் என் மனசில் ஒரு மாறாத வடு இருக்கு. என்னங்க, ஒரு நாள் என்ன ஒருத்தன் ரொம்ப அவமானம் நடத்திட்டான், இன்னைக்கு என்னால் சரி பண்ணவே முடியலமாங்க. ஆனால் தேவன் உங்கள் காயங்களுக்கு, உள் காயங்களுக்கு, அடி காயங்களுக்கு, ரணமான வேதனையான காரியங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை, ஒரு பெரிய விடுவை, ஒரு பெரிய முடிவை தேவன் தருவேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் வாசிங்க அந்த வசனத்தை. சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஆமென். இப்ப இந்த 7 மடங்கு அப்படின்னு உங்களுக்கு எதுவும் ஞாபகம் தெரியுதா? உங்களை பரிசோதனைக்குள்ள 7 மடங்கு அக்கினி சொல்ல பொல்லாதவன்ட்டு அனுமதி கொடுத்தார்ல, ஆண்டவர் சொல்றாரு, இதை விட 7 மடங்கு பிரகாசத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன். அல்லேலூயா. 1 மடங்கு வெளிச்சல்ல, அந்த வசனம் திருப்பி படிங்களேன். 7 பகலின் வெளிச்சத்தை போல. ஒரு நாள் வெளிச்சல்ல, 7 பகலோட வெளிச்சம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் இருக்க போகுது. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ஏன்னா உங்களை அழிக்கிறதுக்கு, உங்களை பரிசோதனைக்குள்ள போறதுக்கு எத்தனை மடங்கு அக்கினிக்குள்ள ஆண்டவர் உங்களை அனுமதிச்சாரு? 7 மடங்கு அக்கினி. ஒன்று, நீங்க பரிசோதனை வெற்றியுள்ளவர் மாறிட்டீங்க. 4ஆம் ஒருவர் அவர்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் தேவனுடைய சாயலா இருக்கிறார் என்று கண்ட அந்த ராஜா அவர்களை விடுவித்தான். அவர்கள் முடி கூட கருகவில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், உங்கள் வாழ்விலே ஒரு பகலின் வெளிச்சத்தில் 7 பகலின் வெளிச்சத்தை உங்கள் வாழ்வில் நான் தரப்போறேன். ஆமென். 7 பகல் என்றால்
பூரண வெளிச்சம், நித்திய வெளிச்சம், ஒருவரால் மாற்ற முடியாத வெளிச்சம், ஒரு நாளும் குறைவில்லாத வெளிச்சம். 7 மடங்கு அக்கினி சூளையிலே தப்பி வந்த உங்களுக்கு 7 மடங்கு பிரகாசத்தின் வெளிச்சத்தை தேவன் உறுதிப்படுத்தி இருக்கிறார். கரங்களை அல்லேலூயா. இனி உங்கள் வாழ்க்கையில பரிசோதனை இல்லை. ஏன்னா இனி வெளிச்சத்தின் ஆண்டிலே 7 சொல்லுங்க, என் வாழ்க்கையில 7 மடங்கு பகல் வெளிச்சத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். 7 மடங்கு பகல் வெளிச்சம்னா கற்பனை செய்து பார்க்க முடியாத வெளிச்சம். சூரியனுடைய வெளிச்சத்தை காட்டிலும் அதிக வெளிச்சத்தை தேவன் நேரடியாக உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த வருடத்திலே அவர் உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு ஒன்று தான், ஒரு நாளை நீ அழக்கூடாது, ஒரு நாள் நீ அழக்கூடாது. ஏன்னா உன் துக்கம் முடிஞ்சிருச்சு. நீ பழையதை சிந்திச்சு பார்க்கக்கூடாது. பழைய நாட்கள் இருக்க நினைவு உனக்குள்ள வரவே கூடாது. எல்லாவற்றையும் தேவன் முறித்து போட்டார், ஒழித்து விட்டார். தேவன் உன் வாழ்க்கையிலிருந்து, உன் நினைவிலிருந்து அதை எடுத்து போட்டார். உன் வேதனைகளை, உன் அடிக்காயங்களை தேவன் மீண்டும் கட்டி உன்னை உயிர்ப்பிப்பார். உன்னை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தேவன் நடத்த போகிறார். உன்னை அசட்டை பண்ணவர்கள், உன்னை துரத்தினவர்கள், உன்னை வெட்கப்படுத்தினவர்கள் உன் கால்களை பணிந்து குனிந்து நீ கர்த்தருடைய நகரம் என்று சொல்லத்தக்க நாட்களிலே ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். எழுந்திருப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்திருப்போம். ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது கிருபையே. இந்த உலகத்துல சகல ஞானியில் தன்னை சொல்லிக்கிட்டு மத்தியில் ஒரு பைத்தியமா புறக்கணிக்கப்பட்டிருந்த நம்மளை தேவன் தெரிந்திருக்கிறார். நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவர் ஓயாமல் நன்றி சொல்வோ. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவர் ஓயாமல் நன்றி சொல்வோ. இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம்? நன்றி சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன். சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு நன்றி. நீ தந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. நீ வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி முடித்ததுக்காக நன்றி. அந்த வாக்கு தத்தின்படி இந்த வருடம் முழுவதும் செய்ய போறக்கா நன்றி. அந்த வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் எங்கள் வாழ்க்கையிலே பலிக்கித்து நடக்கிறக்கா நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறக்கா நன்றி. எங்கள் துக்க நாட்களை முடித்து போட்டதுக்கா நன்றி. எங்கள் கண்ணீரை மாற்றி போட்டக்க நன்றி. எங்கள் கவலைகளை மாற்றி போட்டக்க நன்றி. எங்கள் தரித்திரங்களை எடுத்து போட்டக்க நன்றி. எங்களுக்காக புதிய வானத்தை புதிய பூமியை படைத்ததுக்கா நன்றி. இதோ தகப்பனே, நீர் இன்றைக்கு எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறீர், அதற்காக நன்றி. இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமும் நாங்கள் உமக்கு ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க போற ராஜா. ஆவியானவரே, எங்களை முற்று முடியும் கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மனமருங்கும் மையப்படும் ஆளுகை செய்யும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் உங்களுக்கு